ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கணும்னா டைம் ஃபார்ம்ங்கிற பாட் மைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கிடைக்கிற டோக்கனை இப்போ இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம செல் பண்ண முடியும். அது எவ்வளோ டோக்கன் இருந்தால் செல் பண்ணலாம் எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை பார்த்துக்கிடுங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான லிங்கை வந்து என்ன டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன், இந்த யூடியூப் வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதில் பார்த்துக்கிடுங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறோம். இது எப்படி ஏர்ன் பண்ணுறது என்னங்கிறதுக்காக இப்போ முன்னாடியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது. இது மினிமம் ஒரு $50 வரை ஏர்ன் பண்ணலாம். அது வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் டோக்கனை ஏர்ன் பண்ணுறதுல தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து கிளைம் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க டோக்கனை, ஓகேவா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ஃபார்ம்ங்கிறத பாட்டை ஓப்பன் பண்ணிங்க, இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும், அதெல்லாம் கொடுத்தது பண்ணால் ஃபார்மிங் ஸ்டார்ட் ஆகிடும். கீழே பார்த்துக்கிடுங்க. என்னோடது பண்ணால் 4 hours ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். ஒரு செகண்டுக்கு வந்து 8 டோக்கன் வந்து எனக்கு ஆட் ஆகும், ஓகேவா? ஹோம் பேஜில் அதுக்கடுத்து பண்ணால் டாஸ்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணுறது, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது டெலகிராம் பாட்டுக்கு கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு ரிட்டன் வந்துடுங்க. அதுமாரி வந்துக்கிறதுங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 டோக்கன் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் ஓடும். சிலது அப்போயே டக்குன்னு லோட் ஆகி உங்களுக்கு டோக்கன் ஆட் ஆகிடும். இதையும் கிளைம் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்கும். எனக்கு வந்து 7 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம ரெஃபரில் வந்தாங்கன்னா ஒரு 20% கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ஏதாச்சும் ரெஃபரல் பண்ணாங்கன்னா அவங்கள்லேருந்து ஒரு 10% கிடைக்கும், ஓகேவா? ஒரு 15,000 டோக்கன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இன்வைட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு ஒரு 30,000 டோக்கன் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மேலே வந்து கிளைம்னு போட்டு 0ங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிளைம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது இந்த 20% இருக்குல்ல, அந்த டோக்கன் கிளைம் ஆகும். அதை கிளைம் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் லீடர் போனால் இது என் டீமில் சேர்ந்தது கிடையாது. இவங்க ஆல்ரெடி டீம் எடுத்துருக்காங்க, அவங்களோட லிஸ்ட்டு ஓவராலாக போட்டிருக்காங்க. இது ஃபேரெல்லாம் ஏன் கைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அடுத்தவங்களோட பேரை போடக்கூடாது அவங்களோட அனுமதி இல்லாமல். அதனால இது பார்த்துங்க, அவங்க எவ்வளோ ரெஃபரல் எடுத்துருக்காங்க மட்டும் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்ன் செக்ஷன் போங்க. ஏர்ன் செக்ஷனில் போய்ட்டு இதில் கிடைக்கிற டோக்கன் வந்து ஸ்டேக்கிங் போடுங்க. ஸ்டேக்கிங் வந்து முன்னாடி வந்து 3 நாள் 15 45 போயிட்டு இருந்துச்சு. 3 டேஸில் போட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா டோக்கன் வந்து இப்போ எப்போ வேணாலும் விட்ரால் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஜனவரி ஒரு 10-15 தேதியில் நம்மளுக்கு விட்ரால் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 3 டேஸுக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டேக்கிங் போட்டு அதில் கிடைக்கிற டோக்கனை கிளைம் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேக்கிங் தான் இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, நான் 2 டைம்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 3 ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்டேக்கிங் போட்டுக்கலாம் நம்மளுக்கு கிடைக்கிற டோக்கனை. 3 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் செகண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம எப்படி அந்த டோக்கனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்லாக் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்குது. 1 டான் கொடுத்து நம்ம இதை கிளைம் பண்ணிட்டோம்னா அன்லாக் ஆகிடும். அன்லாக் பண்ண பிறகு நீங்கள் இதில் உள்ள டோக்கனை வந்து P2Pலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் அது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். P2P பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுல வந்து அவங்களோட அக்கௌண்ட்டாக என்னங்கிறது தெரியாது. ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ப்ரைஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் பண்ணட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பராக இருக்காங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு யூடியூப்லேயோ இல்லை டெலகிராமில் ஒரு அட்மின் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க பை பண்ணி வாங்குற மாரி இருந்தால் மட்டும் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இவங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்போக்கி நம்ம செல் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதுதான் இந்த இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 1 டான் கொடுக்கணும், ஓகேவா? 1 டானோட ரேட் வந்து இப்போ ஒரு $5 $5.5 வரும்போது இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அதை கொடுத்து நீங்கள் இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிங்கன்னா உங்கள் டோக்கன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 பில்லியன் டோக்கன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா $160 கொடுக்குறாங்க, ஓகேவா? அதோட டீட்டெயிலும் போட்டிருங்க, அதையும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வால்ட் செக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாலெட் கனெக்ட் இருக்கும். டான் வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அதில் வந்து எதுவும் அமௌண்ட் இல்லாத வாலெட்டாக கனெக்ட் பண்ணிக்கிடுங்க, இல்லாட்டி நியூ வாலெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எதுக்கு இது சொல்கிறோம்னா நம்ம சேஃப்டிக்காக தான். ஏதாச்சும் அமௌண்ட் இருக்கிற வாலெட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து வேறு ஏதாச்சும் இதுலேருந்து நம்மளோட அமௌண்ட்டை எப்படின்னா ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம், ஏதாச்சும் ஆகலாம். அதனால் நியூ வாலெட்டாக கிரியேட் பண்ணி இதில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி நம்ம டோக்கனை அப்கிரேட் பண்ணுறது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோம் பேஜுக்கு வாங்க. திருப்பி அதில் அப்கிரேடுன்னு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து 4 hours வந்து 1x அதில் வந்து உங்கள் டோக்கன் வந்து ஃப்ரீயாகவே கிளைம் ஆகிடும். கிடைக்கிற டோக்கனை வச்சுக்கிட்டு 4 hours ஒன்ஸு இதுமாரி கிளைம் பண்ணிக்கிற மாரி 2x டோக்கன் ஆன் ஆகும். நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க இருந்துச்சுன்னா ஒரு 2 லெவல் 3 லெவல் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு மேலே டோக்கன் வந்து அதிக லெவலில் கெயின் பண்ண பாருங்கள். முடிஞ்ச ரெஃபரல் எடுங்க,
ஓகேவா? இது மூலம் அப்கிரேட் பண்ணாலும் நம்மளுக்கு டோக்கன் அதிகமாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் இருக்கு பாருங்க ப்ரூஃப் டைம் ஃபார்ம் நியூஸ்ன்னு இருக்குது. அதை வேணா டெலகிராமில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அவங்க சர்ச் பண்ணி டிசம்பர் 13 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்த்துங்க 2 பில்லியன் செகண்ட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா $160 கொடுக்குறாங்க. இப்போ $160 இந்தியன் மதிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் ஒரு $14,000 14,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நார்மலாக ஒரு $50 ஏர்ன் பண்ண முடியும். அதை வந்து 4 ஹவர்ஸோ இல்லை 3 ஹவர்ஸோ ஒன்ஸ் க்ளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? இதுமாதிரி க்ளைம் பண்ணும்போது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 15-20 நாள் ஒரு $30 கிடைச்சா கூட நம்மளுக்கு லாபம் தானே. அதுபோல் பார்த்துக்கிடுங்க. இதை வந்து அதோட ஒன்ஸ் என்ன சொல்லணும்னா, அந்த டைமிங்கில் க்ளைம் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம டோக்கன் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதுமாரியும் எனக்கு 2 or 3 டைம்ஸ் வந்து எனக்கு நடந்திருக்கு. அதனால் அதையும் விட்டுறாதீங்க. அதையும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். இது வந்து விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இது கம்பல்சரி ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது வந்து தெரிஞ்சுக்கிடுங்க இது போல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. நிறைய ப்ராஜெக்ட் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதில்ல. சரியா? அதனால தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் நான் எதுவுமே இதில் போடுறது கிடையாது. நானும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துச்சுன்னா பண்ணுறது கிடையாது. ஃப்ரீயாக கிடைக்கிற டோக்கன் மட்டும் தான் க்ளைம் பண்ணிக்கிறேன். இதனால தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கிடைக்கலாட்டி ரொம்ப சிரமம். இப்போ கூட ரீசெண்டாக 2 மார்க்கெட் வந்து பண்ணோம். அதில் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம் கிடைக்கல. அதுதான் சொல்லணும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலாம் இது வந்து டைம் ஃபார்ம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஃப்ரீயாக தான் க்ளைம் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நான் டெலகிராம் சேனல் ஐடி கொடுத்துருங்க. அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.